ஹலோ, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நேத்திக்கு எனக்கு தெரிஞ்ச சமையல் டிப்ஸு உங்களுக்கு நான் நேற்று காமிச்சேன். இன்றைக்கி வந்து என்னுடைய இது வந்து சிம்பிள் எக்ஸசைஸ். டெய்லி டேட்டிடும் வந்து நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், சாப்பிட்றது நல்லா சாப்பிடணும், தூங்குறது நல்லா தூங்கணும். இது 3 இருந்தாலே நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டாம். நான் அதுதான் செய்கிறேன். எப்பயுமே நம்ம இருக்கிற சூழ்நிலையில் எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிக்கணும். நிறைய பேர் சிரிக்க மாட்றாங்க. அந்த சிரிக்கிறதுல தான் பெஸ்ட்டு டானிக்கே இருக்குது. எவ்வளோக்கு முடியுமோ அட்லீஸ்ட் யூடியூப்லேயே நிறைய வர ஜோக்ஸ் எடுத்து கூட நீங்கள் டே டு டே அதை கேட்டு கூட இல்லை பார்த்து கூட நம்ம மைண்டை வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிள் எக்ஸசைஸ் தான் இது, டே டு டே நான் செய்கிறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ப்ரீத்தை மட்டும் செக் பண்ணி, எப்படின்னா 2 மினிட்ஸ் நம்ம மூச்சு காற்று எப்படி வருது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக நம்ம கை ரெண்டும் இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து 2 மினிட்ஸ் அதையே எடுத்துகிட்டு போய் மேலே ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை இந்த கால் மேலே வச்சுணும் 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் கையை ரெண்டும் மொல்ல இப்படி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு பின் சைடு எடுத்து திரும்பி பார்க்கணும், பின் சைடு எடுத்து திரும்பி பார்க்கணும். நெக் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் மொல்லமாக இந்த கை ரெண்டும் இப்படி எடுத்துகிட்டு வந்து க்ளோஸ்அப்பில் வைக்கணும். வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ். அப்புறம் கையை இப்படி தட்டணும். பாருங்க, இப்போ இதெல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷன். நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நம்ம கை வலி மூட்டு வலி எல்லாம் வந்து இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் கால் எடுத்து வந்து இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும் ஒரு 10 டைம்ஸ். அப்புறம் வந்து நெக்கு இப்படி கையை இப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். உள்ளமாக எழுந்திக்கணும். எழுந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கையை ரெண்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி டர்ன் பண்ணு. அப்புறம் 10 டைம்ஸ். அந்த காலத்தில் அப்போது தோப்பிக்காரன்னு சொல்லுவாங்க, அதுவும் போடலாம். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம 5 டைம் வச்சுட்டு இப்படி பண்ணாலே போதும், பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.